கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக துணை பொதுச் செயலாளர் கனியமோகன் அவர். சார் வணக்கம். வணக்கம். விசிக 2026 தேர்தல் தற்போதைய துவங்கன்னு சொல்லி விசிக தலைவர் விசிக அனைத்து மன்ற நிர்வாகிகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதா ஒரு தகவல் இருக்குது. நேற்று தினம் பார்த்தா கூட தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் அமைத்து வந்த மாதிரியான ஒரு கருத்தை கூட எந்த ஒரு கூட்டணி கட்சியும் சொல்லாத நிலையில் விசிக பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க. சம்பவம் சார் பார்க்கலாம். தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மணி அவர்களின் இல்ல விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பங்கேற்றார். அதே விழாவில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களும் பங்கேற்றார். அந்த விழாவில் பேசுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எந்த அளவிற்கு வீரியமாக 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இணையாக விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களும் அனைத்து தொகுதிகளிலும் மிக வீரியத்தோடு முழுமையான பாய்ச்சலோடு வேலை பார்ப்பார்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்வதோடு மட்டுமில்லாமல் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்களை அமர வைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழு மூச்சாக வேலை செய்வோம் என்கின்ற செய்தியை பதிவு செய்திருக்கின்றார். இது நீங்கள் கேட்டது போல் தோழமை இயக்கங்களாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய யாருமே அறிவிக்காத நிலையில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் இவ்வளவு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறாரே என்று நீங்கள் வினா எழுப்பினீர்கள். இதற்கு அடிப்படையான காரணம் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கும் தமிழக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் தமிழ்நாட்டில் சனாதன சக்திகளின் கை ஓங்கிவிடக் கூடாது என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கடந்த 2019 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இடம்பெற்று வேலை பார்த்து வருகிறோம். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை சனாதன சக்திகளின் கை அரசியல் களத்தில் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றுவிடக்கூடாது அல்லது அவர்களின் கைகளில் அதிகாரம் போய் சிக்கிவிடக்கூடாது என்பதற்கான வேலை திட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த பணியை செய்து வருகிறோம். அதனால் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதல்வர் நாற்காலியிலே அமர்வதற்கான வேலையை விடுதலை சிறுத்தைகள் முழு மூச்சாக செய்வோம் என்று எம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். தேர்தலுக்கு 6 மாதம் இருக்கும்போது தற்போதைய வெளிப்படையாக அறிவிக்கிறது விசிக பாதிப்பாயிராதா? விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு அல்லது விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பு இல்லை என்பதை விட தமிழ்நாட்டு மக்களின் நலன் மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டு அரசியலின் நலன் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கு மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன என்பதை இன்றைக்கு உணர்ந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே நடந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மக்களுக்கு ஓரளவிற்கு பாதுகாப்பான அரசாக இருக்கிறது என்பதை தாண்டி இங்கேயும் இவர்களின் கொட்டம், குறிப்பாக பாஜக உள்ளிட்ட சங்பரிவார்களின் கொட்டம் இந்த மண்ணில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக மிக மூர்க்கமாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் இருக்கிறோம். அதனால் தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று நடந்த திருமண விழாவிலும் இதை மிக வெளிப்படையாக, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை, தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதி என்று பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அப்படி எத்தனை தொகுதி என்பது முடிவாகாத பட்சத்தில் எந்தெந்த தொகுதி என்கின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்காத போலே, இன்னும் அதற்கான சூழல் உருவாகாத போதே இவ்வளவு துணிச்சலாக அறிவிக்கிறோம் என்றால், நீங்கள் கேட்டது போல விடுதலை சிறுத்தைகளுக்கு பாதிப்பாக வராதா என்று கேட்டதை போல எங்களுக்கு பாதிப்பு இல்லையா என்பதை விட மக்களின் நலனே முக்கியம், தமிழ்நாட்டின் நலனே முக்கியம் என்பதற்காக எடுக்கக்கூடிய முடிவுதான் இந்த முடிவு. அதிலும் இன்னொரு செய்தியை பதிவு செய்தார். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தருமபுரி மாவட்டத்தில் மட்டுமல்ல 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களோடு மிகுந்த வீரியத்தோடு பணியாற்றுவார்கள் என்கின்ற செய்தியை பதிவு செய்தார். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் திமுக அதிமுகவிற்கு அடுத்து தமிழ்நாட்டின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வலிமையாக கட்டமைப்போடு தம்முடைய கிளையை, விடுதலை சிறுத்தைகள் முகாம் என்று சொல்வோம், எங்களுடைய முகாமை கட்டமைப்போடு வைத்திருக்கிறோம். 234 தொகுதியிலும் வேலை பார்ப்பதற்கான வீரியம் மிகுந்த தேர்தல் அரசியலிலே அல்லது தேர்தல் பணியிலே மிகுந்த ஈடுபாடு உள்ள, அனுபவம் உள்ள பொறுப்பாளர்கள் முகாம் அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள்.
எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய தளபதிகளை எம்முடைய தலைவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். அதனால் 234 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த வீரியத்தோடு பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். விசிக என்பதே ஒரு வட மாவட்டத்துல தான் ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் அதற்கான பூத்துக்கு ஆள் இருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக இருக்கின்றோம். வட மாவட்டத்தில் என்கின்ற செய்தி ஏன் பேசப்படுகிறது என்றால், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் வட மாவட்டங்களிலே அது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு காரணம், கூட்டணிக்கு தலைமை ஏற்கக்கூடிய கட்சிகள் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறார்கள். தென் மாவட்டத்திலே தொகுதி ஒதுக்கினால் கண்டிப்பாக தென் மாவட்டத்திலேயும் விடுதலை சிறுத்தைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவார்கள். மேற்கு மாவட்டத்தில விடுதலை சிறுத்தைகளுக்கு தொகுதி ஒதுக்கினாலும் மேற்கு மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவார்கள். ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், குறிப்பாக ஜனநாயக சக்திகள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை அங்கீகரித்திருக்கின்றார்கள். எங்கே சென்றாலும் மக்கள் சாரசாரையாக திரளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எங்கே போனாலும், எந்த மாவட்டத்துக்கு போனாலும் எந்த இடத்துல நின்றாலும் ஒரு வெகுமக்களுடைய தலைவராக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தாண்டி பொதுமக்கள் பார்க்கக்கூடிய தலைவராக, அது தேநீர் கடைக்கு சென்றாலும் அல்லது உணவகங்களுக்கு சென்றாலும் அங்கே வந்து அவரிடம் உங்களது தொலைபேசி எண்ணை கொடுங்கள், உங்களிடம் நாங்கள் பேச வேண்டும், உங்களிடம் நின்று நாங்கள் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பொதுமக்கள் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரை அங்கீகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தென் மாவட்டமாக இருந்தாலும் மேற்கு மாவட்டங்களாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அங்கேயும் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு வாய்ப்பு இருக்கா? தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களை ஒதுக்குறதுக்கான ஒவ்வொரு முறையும் கேட்கின்றோம். முதல் தேர்தலிலே 2001ஆம் ஆண்டு இந்த தேர்தல் அரசியலில் முதல் சட்டமன்ற தேர்தலில் நாம் அடியெடுத்து வைத்த போது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியை ஒதுக்கினார். சமயநல்லூர் தொகுதியை அன்றைக்கு ஒதுக்கினார். மேற்கு மாவட்டத்தில் அவிநாசி என்கின்ற தொகுதியை ஒதுக்கினார். 2001 இன்றைக்கு 2025 நம்பிக்கையோடு இருக்கின்றோம். மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த முறை விடுதலை சிறுத்தைகளுக்கு தென் மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் தொகுதி ஒதுக்குவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் பேச்சுவார்த்தையின் போது தென் மாவட்டத்திற்கும் மேற்கு மாவட்டத்திலும் எங்களுக்கு தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுதான் வருகிறோம். அதுபோல் 2006ஆம் ஆண்டு ஒரே ஒரு முறை அதிமுகவோடு மறைந்த தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது அந்த தேர்தலில் அவரோடு நாங்கள் கூட்டணி அமைத்தோம் 2006. அப்போது கூட மேற்கு மாவட்டத்தில் வால்பாறை தொகுதியை ஒதுக்கி கொடுத்தார். மணிச்சின்னத்திலே நின்று கணிசமான வாக்குகளை பெற்றோம். தமிழ்நாட்டில் இங்கே தென் மாவட்டத்தில் நீங்கள் கேட்டது போல சமயநல்லூர் தொகுதியில் ஏறத்தாழ சற்றொப்ப 1 லட்சம் வாக்குகளை 2001ஆம் ஆண்டே வாங்கினோம். எனவே தமிழ்நாட்டில் எந்த தொகுதியை கொடுத்தாலும் அது மேற்கா தெற்கா கிழக்கா வடக்கா என்றில்லை, எந்த தொகுதியை கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாவதற்கு தமிழ்நாட்டு பொதுமக்களின் பேர் ஆதரவு விடுதலை சிறுத்தைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவருக்கும் இருக்கிறது என்பதனால் இதை வடமாவட்ட கட்சி என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது தமிழகம் தழுவிய அளவில் 234 தொகுதியிலும் திமுக கூட்டணியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு, 234 தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானதாக இருக்கும். அதை வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஜெயிச்சிருக்கவங்க கூட சொல்றாங்க, எங்களுடைய வெற்றிக்கு யார் காரணம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இதை மனதார சொல்கிறார்கள். நேற்றைக்கு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல விழா, தருமபுரி நாடாளுமன்றத்தில் கூட 6 சட்டமன்றத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில கடந்த முறை நடந்த தேர்தலில் 5 சட்டமன்ற தொகுதியில் பாமக தான் முன்னிலையில் இருந்தது. கடைசியாக அரூர் தொகுதி எண்ணப்பட்டது. ஒட்டுமொத்தமாக 5 தொகுதியில் பாமக வாங்கிய வாக்குகளை தள்ளி வைத்துவிட்டு அரூர் தொகுதியில விடுதலை சிறுத்தைகளின் பேராதரவோடு இன்றைக்கு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றால் இதுவெல்லாம் வரலாற்று பதிவு, உண்மை, இட்டுக்கட்டி பேசவில்லை. இதெல்லாம் அப்படியே ரெக்கார்டா இருக்குது. அவர் சொல்லுவாரு, தர்மபுரியில நான் ஜெயிச்சேன்னா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்வார். அப்படிதான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்றவர்கள்
விடுதலை சிறுத்தைகளின் பேராதரவோடு அவர்களது உழைப்பால் எலெக்ஷன் வேலையில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை பார்க்கக்கூடிய தளபதிகளை இன்றைக்கு தலைவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அதனாலதான் 6 மாதத்துக்கு முன்பாகவே பொதுமக்கள் மத்தியில இல்ல அது அறிவிப்பு செய்யறாரு. என்ன சொல்றாங்கன்னா, இது முன்னாடி இப்படி அறிவிப்பாங்க, தேர்தல் நேரத்துல சரியான அவங்க கேட்ட தொகுதிகள் எல்லாம் கொடுக்கலன்னா ஒருவேளை தாவேக அதிமுக கூட நிற்பவாங்கன்னு அதுதான் இவ்வளவு காலம் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து வந்தது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அப்படிதான் நிலையா இருக்க மாட்டாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத களம் தான் அரசியல் களம். சூது, சூழ்ச்சி, நயவஞ்சகம் எல்லாம் நிறைந்த களம் தேர்தல் அரசியல் களம். இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நம்பிக்கையோடு ஒரு கட்சி இயங்குகிறது என்றால், நம்பிக்கையோடு ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் தான், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தான் என்பதை கூட்டணிக்கு தலைமையேற்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் உணர்ந்திருக்கிறது. எங்கள் கூட்டணிக்கு வரவில்லையே இவர் என்று எதிர்முகாமிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அவர் வந்தா போதும், விடுதலை சிறுத்தைகள் வந்தா போதும், விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வந்தா போதும், அவர் நம்பிக்கைக்குரியவர், தேர்தல லாப நட்ட கணக்கு பார்க்க மாட்டாரு, அங்க போனா அதரலாமா இங்க போனா இதரலாமான்ற அந்த லாப நட்ட கணக்கு பார்க்காமல் கொள்கை தளத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். அதனால்தான் இங்கே சனாதன சக்திகளின் கொட்டம், சனாதன சக்திகளின் கையில் அரசியல் அதிகாரம் போய் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக எமக்கு எவ்வளவு பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லை என்று நாம் இந்த களத்தில் உறுதியாக நிற்கின்றோம், உறுதியாக வெளிப்படையாக அறிவிப்பு செய்கின்றோம். கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே 10-11 தொகுதிகளை வாங்கிய விடுதலை சிறுத்தைகள் கடந்த முறை 6 தொகுதி வாங்கியது. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த 2026 தேர்தலுக்கு கூட எத்தனை தொகுதின்னு இன்னும் நாங்க முடிவு பண்ணல, எந்தெந்த தொகுதியில் பேச்சுவார்த்தை பண்ணல. ஆனாலும் சொல்றோம், திமுக கூட்டணியில் தான் இருப்போம். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் ஆதரவோடு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்போம் என்று கட்சியின் தலைவர் இவ்வளவு வெளிப்படையாக அறிவிக்கிறார். 6 தொகுதி கொடுத்தாங்கன்னா ஏத்துக்கிறீங்களா? மீண்டும் அதே தொகுதி கொடுத்தாங்கன்னா? அதான் சொல்றேன், அறிவிக்கிறார் என்றால் அதற்கே ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சலை தான் பாராட்டணும். அந்த துணிச்சலை தான் பாராட்டணும். அது நாங்க பேச்சுவார்த்தையில பேசுறது. 6 தொகுதியா 10 தொகுதியா 15 தொகுதியா அப்படின்றது பேச்சுவார்த்தையில நாங்க பேசுவோம். ஆனாலும் இங்கே சனாதன சக்திகள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி விடக்கூடாது, அது தமிழ்நாட்டிற்கு பேராபத்து, தமிழக மக்களுக்கு பேராபத்து என்பதை உணர்ந்ததனால் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவோம் என்று உறுதியாக சொல்கிறோம். தொகுதி 6, 10, 15 என்பது பேச்சுவார்த்தையில் முடிவு செஞ்சுவோம். அது பேச்சுவார்த்தை, அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை. எங்களுக்குள்ள ஒரு தோழமை உறவு இருக்கிறது, அதனால் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதியை தரக்கூடிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு ஜனநாயக நடவடிக்கையை இந்த கூட்டணி கடந்த 3 தேர்தலில் செய்து வந்திருக்கு. ஒரு தேர்தலில் 2 ஜெயிச்சுட்டு அடுத்த தேர்தலில் சண்டை போட்டு போகல. 2019 உருவாச்சு, முழு வெற்றி பெற்றோம். 2021 தேர்தலை பார்த்தோம், சட்டமன்ற தேர்தலில் முழு வெற்றி பெற்றோம், ஆட்சியை பிடித்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க வெற்றி பெற்றோம். தொடர்ச்சியாக இதே கூட்டணி 3 பொது தேர்தல்களை, 2 நாடாளுமன்ற பொது தேர்தல், ஒரு சட்டமன்ற பொது தேர்தல்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி இருக்கக்கூடிய இந்த அணி பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உரசல் ஏற்பட்டாலும் அதை ஜனநாயக பூர்வமாக, அதை தோழமை உணர்வோடு புரிந்து கொண்டு கூட்டணியில தேவையான தொகுதிகளை வாங்கி கொண்டு 2026 இதே கூட்டணி மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமரும். அதற்கான அறிவிப்பு தான் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று அறிவிப்பு செய்தது. சார், இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் நீங்க சொல்லியிருந்தாலும் விசிகாவுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே 70,000-80,000 பூத் இருக்குன்னு சொல்றாங்க. விசிகாவுக்கு எத்தனாயிரம் பூத் இருக்குன்றதே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்பாக தனிச்சு போட்டியிட்ட கூட இல்லை. எப்படி எத்தனாயிரம் பூத் ஏஜென்ட்ல இருக்காங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதிகளிலும் கிளை பரப்பி இருக்கக்கூடிய ஒரு பேர் அமைப்பு. நான் அதனாலதான் முன்னாலே சொன்னேன், திமுக அண்ணா திமுகவிற்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் கிளை, நாங்க முகாம் சொல்லுவோம், முகாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே உறுப்பினர் சேர்க்கையின் போது 40 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம். 40 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்தோம். அந்த வேலையை நிப்பாட்டிட்டோம். அதுக்கு மேல நாங்க போல, அடுத்த வேலைகளுக்கு வந்துருச்சு. 40 லட்சம் உறுப்பினர்கள் 10 ரூபாய் கொடுத்து கட்சியிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். இது 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் 2007 காலகட்டத்தில் என்று நினைக்கிறேன். 2007
அப்ப நாங்க உறுப்பினர் சேர்க்கை வேலையை ஆரம்பிச்சோம். அப்ப 40 லட்சம் உறுப்பினர். சராசரியாக ஒரு தொகுதியில் முகாம்கள் 250 500 கிளைகள் வைத்திருக்கக்கூடிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓகே. சராசரியா ஓகே. ஒரு இடத்துல 250 இருக்கும், ஒரு இடத்துல 1000 கூட இருக்கும், ஒரு தொகுதியில 1000 கிளைகள் கூட இருக்கும். அதனால நான் சொல்றேன் 250க்கு குறையாது. 250 500 கிளைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுபோக வெறும் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க கிளையில, முகாம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 25 வயசு 24 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளம் சிறுத்தைகளை முகாம்களிலே வைத்திருக்கின்றோம். எனவே எந்த விதமான சோர்வடையாமல் மிக வீரியத்தோடு பணியாற்றக்கூடிய பொறுப்பாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் அமைப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த நம்பிக்கையில் தான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் தொண்டர்கள் எந்த அளவிற்கு வீரியமாக பணியாற்றுகிறார்களோ அதே அளவிற்கு விடுதலை சிறுத்தைகளும் பணியாற்றுவோம் என்கின்ற ஒரு உறுதியை எம்முடைய தலைவர் அறிவிப்பு செய்திருக்கின்றார். இன்னொரு நெருக்கடி இங்கே என்ன வருகிறது என்றால், எஸ்ஐஆர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எப்படி மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு பல அரசியல் கட்சிகளை இந்திய அளவில் அமலாக்கத்துறையின் மூலம் தன்வயப்படுத்துகிறதோ, சில நடவடிக்கைகளை நீதிமன்றத்தின் மூலமாக செயல்படுத்தி காட்டுகிறதோ, அப்படி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை இந்த நடவடிக்கையின் மூலம் எம்முடைய தலைவர் சொன்னது போல இது வாக்குரிமையை விசாரிப்பதற்கான வேலை திட்டம் இல்லை, குடியுரிமையை தீர்மானிப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் எப்படி எம்முடைய தலைவர் சொன்னாரோ அந்த வேலையை செய்வதற்கு அவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்தில் தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறார்கள். தேர்தல் நடைமுறைக்கு வரக்கூடிய 5 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களோ அந்த மாநிலங்கள் தான் இந்த வேலையை அவர்கள் துவங்குகிறார்கள். இங்கே அவர்களின் எந்த வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட முயற்சியை அவர்கள் கையாள அவர்கள் துணிந்தாலும் கண்டிப்பாக அதில் அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இங்கே 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களையும் வாக்குச்சாவடி பணியாளர்களையும் அமைத்திருக்கின்றோம். திமுகவும் அமைத்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளும் அமைத்திருக்கிறோம். அதற்கான மாநாட்டையே நாம் கூட்டினோம். 13 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடையே விடுதலை சிறுத்தைகள் நடத்தினோம். பிற தொகுதிகளுக்கு நடத்துவதற்கான நேரம் இல்லை, ஆனால் பட்டியல் எங்களிடையே இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் எம்மிடம் இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய அதிகாரிகளிடம் ஒவ்வொரு பூத் வாரியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்கான வேலையை கட்டாயமாக செய்வோம். அதனால் அவர்கள் செய்யக்கூடிய பீகாரில் நடந்த அதே வேலை இங்கே நடத்த முடியாது. அதற்கு திமுகவும் இடம் கொடுக்காது. விசிக போன்ற தோழமை அமைப்புகளும் அவரவர் வலிமையாக இருக்கக்கூடிய பூத்துகளில் அந்த அவர்களின் சதி செயலை செய்வதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம். அதனால் சொல்கிறோம், எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது. தேர்தல் அரசியலில் மிக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தேர்தல் அரசியலிலும் மிக மிக நம்பிக்கைக்குரிய தலைவர். அதனால் 6 மாதத்திற்கு முன்பே இப்படிப்பட்ட அறிவிப்புகளை செய்யக்கூடிய அளவிற்கான துணிச்சலை பெற்ற தலைவர் என்று கூட்டணியிலே இருக்கக்கூடிய தலைவர்களும் ஒற்றுக்கொள்வார்கள். கூட்டணிக்கு வெளியிலே இருக்கக்கூடிய எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களும் விடுதலை சிறுத்தைகள் என்றால் ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் என்கின்ற அந்த பெயரை இந்த தேர்தல் அரசியல் களத்திலும் நிலை கொண்டு வைத்திருப்பவர் எம்முடைய தலைவர். அதனால் துணிச்சலாக அறிவிக்கின்றார், உறுதியாக சொல்கின்றார், மீண்டும் திமுக ஆட்சிதான், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி தான் என்று. நன்றி சார். நன்றி.